ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 19ஆம் நூற்றாண்டில் திரிபுராவை ஆண்ட ராதாகிஷோர் மாணிக்யா அப்படிங்கிற அரசனோட அரண்மனையை தான் பார்க்குறோம். இது எங்கே இருக்குதுன்னா வடகிழக்கு இந்தியாவில் உள்ள திரிபுரா மாநிலத்தின் தலைநகரமான அகர்தலாவில் இருக்குது. இது இப்போ திரிபுரா மாநிலத்தோட மாநில அருங்காட்சியகமாக திகழ்ந்து கொண்டு வருது. இது திரிபுரா சமஸ்தானத்தோட முன்னாள் அரச அரண்மனை ஆகும். இந்த அரண்மனை 1901ஆம் ஆண்டில் மகாராஜா ராதாகிஷோர் மாணிக்யாவால் கட்டப்பட்டது. இது 1973 முதல் 2011 வரை திரிபுரா மாநிலத்தோட சட்டமன்றமாக இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ இந்த அரண்மனையை மாநிலத்தோட அருங்காட்சியகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த அரண்மனை மாணிக்ய வம்சம் அதோங்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக கட்டப்பட்டது. இந்த அரண்மனையை கட்டிய கட்டிட கலைஞர்கள் யாருன்னு பார்த்தோன்னா சர் அலெக்சாண்டர். இவங்க ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி மார்டின் அண்ட் பர்ன்கோ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட ப்ரைவேட் கம்பெனி. அவங்களோட துணையோட தான் அரசர் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. இந்த அரண்மனையோட பேர் என்னன்னா உஜயாந்தா பேலஸ். இந்த அரண்மனை இங்கே கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு உஜயாந்தா பேலஸ் இருந்திருக்கு. அது 1862 இந்த அகர்தலாவில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மன்னர் பிஜு மகாராஜாவில் கட்டப்பட்டிருக்கு. அந்த அரண்மனைக்கு என்ன ஆச்சுதுன்னா 1897 அஸ்ஸாமில் ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்திருக்கு. அந்த நிலநடுக்கம் பேரழிவை கொண்டு வந்திருக்கு. அந்த நிலநடுக்கத்தோட பேரழிவில் இந்த ஒரிஜினலாக கட்டப்பட்டிருந்த உஜயாந்தா பேலஸ் இடிஞ்சு போயிடுச்சு, மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் 1899 அப்போ அரசனாக இருந்த மகாராஜா ராதாகிஷோர் மாணிக்யா இப்போ இருக்கக்கூடிய இந்த அரண்மனையை கெட்டதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. 1901 இந்த அரண்மனை வேலைகள் மொத்தமும் முடிஞ்சு இந்த உஜயாந்தா பேலஸ் அரச மாளிகையாக அறிவிக்கப்பட்டது. இந்த அரண்மனையை கட்டி முடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஆன செலவு பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபாய். இந்த உஜயாந்தாங்கிற பேர் இந்த அரண்மனைக்கு கொடுத்தவர் யாருன்னா நம்ம மாபெரும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அக்டோபர் 1949 திரிபுரா இந்திய டாமினியுடன் இணைக்கப்படும் வரைக்கும் இந்த அரண்மனை மாணிக்யா அரச வம்சத்தோட இந்த இருப்பிடமாக இருந்திருக்கு. இந்த அரண்மனையை திரிபுரா அரசாங்கம் 1972-73 காலகட்டத்தில் அரச குடும்பத்தினரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இது ஜூலை 2011 வரை திரிபுரா சட்டமன்ற சபையாக செயல்பட்டு இருந்திருக்கு. பின்னர் சட்டமன்றம் அகர்தலாவிற்கு வடக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் குஞ்சபன்ங்கிற பகுதிக்கு மாற்றப்பட்டு இப்போவும் திரிபுராவோட சட்டமன்ற வளாகம் திரிபுராவின் தலைநகரமான அகர்தலாவில் உள்ள குஞ்சபன்ங்கிற பகுதியில் தான் இருக்குது. அப்புறம் 25 செப்டம்பர் 2013 எப்படிப்பட்ட பூகம்பம் வந்தாலும் அந்த அரண்மனையை அசைக்க முடியாத அளவுக்கு நில அதிர்வை தாங்கக்கூடிய வகையில் சீரமைச்சிருக்காங்க. அப்போ இருந்த துணை ஜனாதிபதி முகமது ஹமீத் அன்சாரியால் இந்த அரண்மனை மாநில அருங்காட்சியகமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதை இப்போ அரண்மனைன்னு சொல்ல மாட்டாங்க, அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க. ஆனால் லோக்கலில் நம்ம கேட்டோன்னா உஜயாந்தா பேலஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த அருங்காட்சியக வளாகத்தில் மகாராஜா ராதாகிஷோர் மாணிக்யாவோட சிலையை வச்சுருக்காங்க. அப்புறம் 2023 ஆண்டில் இந்த அரண்மனை இன்னும் ரெனோவேஷன் பண்ணி ரொம்ப அழகாக
ஆக்கியிருக்காங்க. இந்த அரண்மனையை மார்டின் அண்ட் பர்ன் நிறுவனத்தோட அலெக்சாண்டர் மார்டின் இண்டோ சாரசனிக் பாணியில் வடிவமைச்சு கட்டியிருக்காரு. இந்த அரண்மனையை நம்ம பார்த்தோன்னா ஒரு மொகலாய ரோமன் பிரிட்டிஷ் கல்ச்சரை காட்டக்கூடிய விதத்தில் இருக்கும். 2 மாடி அரண்மனையில் 3 பெரிய குவி மாடங்கள் இருக்குது. அதில் பெரியது பார்த்தோன்னா 86 அடி உயரம் கொண்டது. இது 4 மாடி மைய கோபுரத்து மேலே அமைஞ்சிருக்கும். இந்த உஜயந்தா அரண்மனை 250 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதில் சிம்மாசன அறை, தர்பார் மண்டபம், நூலகம், வரவேற்பு மண்டபம் போன்ற பொது அறைகளெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த பேலஸோட 2 பக்கமுமே 2 பெரிய குளம் இருக்குது. இந்த குளங்கள் மற்றும் நீர் ஊற்றுகளில் இருந்து இந்த 2 ஏரியும் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் போட்டிங் சர்வீஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் கோயில், உமா மகேஸ்வரி கோயில், காளி கோயில், ஜெகநாத் கோயில் எல்லாமே இருக்குது. உஜயந்தா அரண்மனைங்கிறது இந்த திரிபுரா மாநிலத்தோட கலை மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளித்து ஒரு பன்முக கலாச்சார அருங்காட்சியகத்தை நம்ம மக்களுக்கு வெளிக்கொணர்றதா இருக்குது. இதில் 22 காட்சி கூடங்கள் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சி பொருட்கள், சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், வெண்கல சிலைகள், திரிபுரா ராஜ்யத்தோட நாணயங்கள், ஓவியங்கள் மற்றும் இந்த திரிபுராவின் வரலாற்று தளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட தொல்பொருள் பொருட்கள் இது எல்லாமே இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளாடி வச்சுருக்காங்க. நமக்கு இதை பார்க்கணுன்னா நம்ம இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளாடி போய் தான் பார்க்க முடியும். வீடியோ எதுவுமே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ட்ரு ஆன உடனேயே நம்மக்கிட்ட ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. இல்லை சைலண்டில் வச்சு பேக்குள்ளே போட சொல்லிடுவாங்க. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோமா எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்குன்னே செக்யூரிட்டிஸ் நம்ம பின்னாடியே வருவாங்க. ஆனால் இது இந்த மியூசியத்துக்கு உள்ளாடி மட்டும்தான். இந்த அரண்மனையோட வெளியில் நிறைய இயற்கை காட்சி இருக்குது. இந்த குளம் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய நேச்சர் திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம். அப்புறம் அந்த கார்டனில் நிறைய வெரைட்டியான பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்ம வீடியோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இங்கே போய் ரிலாக்ஸாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மியூசியத்துக்குள்ளாடி பழங்குடி கலாச்சாரத்தை நம்ம உலகத்துக்கு தெரிவிக்கிற மாதிரி அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்க இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் வேலை எப்படி செய்வாங்க, அதை பற்றி எல்லாமே இங்கே ஒரு ஸ்டாச்சு மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அருங்காட்சியகத்தில் 1406 சேகரிப்பு காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதில் 79 கல் சிற்பமும் 141 சுடுமண் தகடுகள், அப்புறம் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலத்தாலான நிறைய சிற்பங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளாடி நிறைய நாணயங்கள் வச்சுருக்காங்க. செப்பு தகடுகள், கல்வெட்டுக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய இந்த பூகம்பம், நில அதிர்வுகள், அப்புறம் ஃப்ளட்டு இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. உடஞ்சு போன சிலைகள் கூட இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். டச் பண்ணவோ ஃபோட்டோ எடுக்கவோ எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு யாராவது டூருக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். அப்புறம் இங்கே பூந்தோட்டம் இருக்குது. இது வின்டர் சீசனுக்கு அப்புறம் நாங்கள் போனப்போ எடுத்தது. வின்டர் சீசனுக்கு முன்னாடி போனப்போ அதிகமாக பூக்கள் எதுவுமே இல்லை. வின்டர் சீசன் முடிஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் கார்டன் ஃபுல்லுமே பூக்களால் தான் நிறைஞ்சிருக்கு. இது போகன்வில்லா. அப்புறம் இங்கே பாக்கு மரங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த
அரண்மனை மொத்தமுமே நம்ம பிரிட்டிஷ் முகலாய கல்ச்சர் வடிவத்தில் தான் கட்டியிருக்காங்க. அங்கங்கே ஒரு நிழற்கூட மாதிரி கட்டியிருக்காங்க. அது இந்த குளக்கரைக்கையே பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருந்துட்டு நம்ம அந்த குளத்தை வந்து பார்க்கலாம். அங்கே மீன்கள் இருக்குது. அப்புறம் இந்த குளத்துல போட்டிங் சர்வீஸ் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இதுதான் பேலஸோட ஃப்ரண்ட் வியூ. இது முன்னாடி அரச மாளிகையாக இருந்திருக்கு. இப்போ இது மியூசியமாக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம போனோம்னா ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக வெளியில் வரணும். இது இங்கே வந்து போகிறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸில் ஒரே ஒரு டிக்கெட்டு தான் 50 ரூபாய்க்கு. அது இண்டியன்ஸ்க்கு. அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்களும் இங்கே வந்து பார்க்க வரலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அகர்தலாவோட ரொம்ப பக்கத்தில் தான் பங்களாதேஷ் இருக்குது. அப்போ பங்களாதேஷில் இருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே அகர்தலாவில் பார்க்குறதுக்கு வருவாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ்க்கு 150 ருபீஸும் இந்தியன் விசிட்டர்ஸ்க்கு 50 ருபீஸும் பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் என்ட்ரன்ஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் டிக்கெட்டை நம்ம கவனமாக வச்சுக்கிடணும். ஏன்னா இந்த மியூசியத்துக்குள்ளாடி போகும்போது என்ட்ரன்ஸில் திரிபுரா ஸ்டேட் போலீஸ் தான் இங்கே செக்யூரிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட டிக்கெட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து போட்டிங் நடக்கக்கூடிய ஏரியா. இங்கே நம்ம வந்து போட்டிங்குக்கு தனியாக டிக்கெட் எடுத்து போட்டிங் போகலாம். ஆனால் போட்டிங் வந்து ரொம்ப டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் வந்து விரும்புகிறவங்க வந்து போட்டிங் வந்து போகலாம். இந்த பக்கத்தில் நின்று நம்ம பார்த்தோன்னாலே அடுத்த சைடு இந்த குளத்தோட அடுத்த பக்கம் வந்து ரோடு, மெயின் ரோடு. அதனால் இங்கேருந்தே அங்கே உள்ள வியூஸை கூட நம்ம பார்க்கலாம். இது இந்த அரண்மனையோட உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து நமக்கு டிக்கெட்டெல்லாம் எடுக்கக்கூடிய கவுண்டர் இருக்கும். நைட் டைம் இந்த அரச மாளிகைக்கு பக்கத்தில் நம்ம ரோடு வழியாக போனோன்னா இந்த அரச மாளிகை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியும். ரெட்டு, க்ரீன், அப்புறம் வயலட்டு, இந்த மாதிரி நீலம் கலர் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இந்த அரச மாளிகையை பற்றி உள்ள கதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் நார்த் ஈஸ்ட் வந்தீங்கன்னா இந்த மாளிகைக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு மாளிகை
இதே அகர்தலாவில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் நீர்மகாலன்னு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.